ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போமாக. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. ஏசாயா 60வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி. ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். இந்த வாரம் ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை இந்த ஏசாயா 60வது அதிகாரத்துல நான் அன்றைக்கு இந்த வசனங்களை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். 17வது வசனத்துல பார்க்கிறோம், வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையில தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கிருபைகளாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதினதான நிருபம், எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, glorious grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினுடைய மகிமை. கைகளை உயர்த்தி, என்ன மகிமை? கிருபையினுடைய மகிமை. கிருபையின் மகிமையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார். இந்த கிருபையினுடைய மகிமை, இந்த கிருபையை குறித்து 7வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபையில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், மகா மேன்மையான அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், அது கிருபையின் மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கிருபையின் மகிமையாக தேவன் நமக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை தருகிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நான் இந்த வசனத்துக்கு முன்பாக கிருபையை குறித்து முதலாவது நாம் கொஞ்சம் கிருபையை குறித்ததான காரியத்தை நாம் கொஞ்சம் பார்ப்போம். The unmerited favor and love of God, அதுதான் கிருபை. இந்த கிருபை பழைய ஏற்பாட்டில் நோவாவில இருந்து இந்த கிருபை என்கிற வார்த்தையை நாம கவனிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் கிருபையின் மகிமை என்று சொல்லுகிறோமே, இந்த கிருபையின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் முதல்ல கிருபை என்கிற வார்த்தையை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் நாம பாடல்ல அதை நாம பார்த்தோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, நம்ம விட்டு விலகாத பெரிய கிருபை. கிருபை வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும் அப்படின்னு நாம பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில்
கிருபை கிடைத்தது. அதாவது அழிவில் இருந்து தப்புகிற கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழிவுல இருந்து தப்புகிறதா எது? கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு முழு உலகமும் பாவத்துக்குள்ள இருந்தது. முழு உலகமும் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் ஜலத்தினால இந்த உலகத்தை எல்லா மனிதர்களையும் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ அவனும் அவன் குடும்பமும் மாத்திரம் அழிவில் இருந்து தப்பினார்கள். வேற யாருமே தப்பல. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. முழு உலகமே எல்லா மனிதர்களும் அழிந்து போனாலும் ஒரு குடும்பம் அழிவில் இருந்து தப்புகிறதே, அதுதான் கிருபை. நோவாவும் அவருடைய குடும்பமும் தப்பினார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நாம் அழியாமல் இருப்பது, உலகமே எத்தனை பேர் அழித்தாலும் நாம் அழியாமல் இருக்கிறோம் என்றால் அதுதான் கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தான் அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஒன்றை நாம் பார்க்கிறோம். லோத்து, சோதோமுக்குள்ள லோத்து குடியிருக்கிறார். ஆண்டவர் சோதோம் பட்டணத்தையே அக்கினியினால் அழிக்க இறங்கி வந்தார். அக்கினியினால் அழிக்க இறங்கி வந்த போது அந்த சோதோம் பட்டணத்துக்குள்ள இருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனும் அவனுடைய குடும்பமும் அந்த சோதோம் அக்கினியினால் அழிக்கப்பட்ட போது அழிவிலிருந்து தப்பினார்கள். அழிவிலிருந்து தப்புகிறதா கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது தான் கிருபை. இப்படி தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ மனிதர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்படி அநேக தேவ மனிதர்கள் அழிவில் இருந்து தப்பினார்கள். அழிவு வர வேண்டியது அவர்களுக்கு, ஆனால் அவர்கள் மாத்திரம் தப்பினார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கிருபை என்று சொல்லும்போது சிலருக்கு தான் அந்த கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு மாத்திரம்தான் அந்த கிருபை கிடைத்தது. லோத்துக்கு மாத்திரம்தான் அந்த கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக கிருபை என்று எழுதியிருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 24வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24:27. என் எஜமானாகிய ஆபிரகாமை விட்டு என் தேவன் அவருடைய சத்தியத்தையும் கிருபையும் விலக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாமும் அவனுடைய குடும்பமும் தான் ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். கிருபை என்றால் என்ன? ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது தான் கிருபை. ஆபிரகாம் ஆசீர்வாதமாகவே இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அவன் ஆசீர்வாதத்தில் ஒரு நாள் குறைவு வரவில்லை. அதைத்தான் அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான். கர்த்தர் என் எஜமானை விட்டு அவருடைய கிருபையை விலக்கவே இல்லை. ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அவனில் கடைசி வரைக்கும் நிலைநின்றது. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் இருப்பதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுதான் கிருபையின் மகிமை. கிருபையின் மகிமை என்பது ஒரு மனிதன் அழிவிலிருந்து தப்ப வேண்டும். கிருபையின் மகிமை என்பது ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும். அவன் ஆசீர்வாதமாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு நாள் ஆசீர்வாதத்தோடு இருந்து ஒரு நாள் ஆசீர்வாதம் இல்லாமல் போவது அல்ல கிருபை. கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக வாழ்வதுதான் கிருபையின் மகிமை.
அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை கடைசி வரைக்கும் அனுபவிப்பதுதான் கிருபை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் கிருபையை அவரை விட்டு விலக்கவில்லையா? அடுத்து யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது பழைய ஏற்பாட்டில் கிருபை கிடைத்த மனிதன் யார் என்றால் மோசே. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபை கிடைத்தது. மோசே சொல்லுகிறார், அதுக்கு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் நான் வாசித்து பார்க்கும்போது நமக்கு புரியும். இந்த பூமியிலேயே நான் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் தான் விசேஷித்தவர்களாய் விளங்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த பூமியில நாம் எவ்வளவு மனிதர்கள் இந்த பூமியில இருந்தாலும் வாழ்ந்தாலும் நாம் விசேஷித்தவர்களாய் இருப்பதுதான் தேவனுடைய கிருபையின் மகிமை. அல்லேலூயா சொல்லுவோம். நாம் மாத்திரம் விசேஷித்தவர்களாய் இருப்பதுதான் கிருபையின் மகிமை. சொல்லுங்க, எல்லாரும் அல்ல, எல்லாரையும் போலும் அல்ல, நாம் விசேஷித்தவர்களாய் இருப்பதுதான் கிருபையின் மகிமை. அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கிருபை கிடைத்தது என்று சொன்ன உடனே மோசே சொல்லுகிறார், உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கிருபை கிடைத்ததுனால மோசேக்கு அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். மகிமையை காண்பதுதான் கிருபையின் மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிருபை 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கிருபை என்றால் என்ன? கிருபை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய மகிமையை கண்டால் அதுதான் நமக்கு கிருபை. அல்லேலூயா. யார் அவருடைய மகிமையை காண்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? கிருபை கிடைக்கிறது. யார் விசேஷித்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. யார் அழிவிலிருந்து தப்புகிறார்களோ, இந்த உலகமே எத்தனை அழிவு வந்தாலும் அந்த அழிவிலிருந்து நாம் யார் தப்புகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் ஆசீர்வாதமாகவே இருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தவர்கள். அல்லேலூயா. நாம் சொல்கிறோம், என் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல விலக்க மாட்டேன். ஆமென் சொல்லுவோம். தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உனக்கு உன்மேல கிருபையை வைப்பேன், கிருபையை விலக்க மாட்டேன், கிருபையை விலக்க மாட்டேன். அப்படின்னா என்ன? சவுலை விட்டு தேவ கிருபை விலகினது, ஆனால் தாவீதை விட்டு அவருடைய குடும்பத்தை விட்டு கிருபை விலகல. அதாவது ராஜரீகத்தை தக்க வைப்பதுதான் கிருபை. ஆமென் சொல்லுவோம். சொல்லுங்க, ராஜரீகத்தை தக்க வைப்பதுதான் கிருபை. அதாவது சவுலை விட்டு ராஜரீகம் விலகி போனது, ஆனால் தாவீதை விட்டு ராஜரீகம் மேன்மை விலகி போகவில்லை. அவன் குடும்பத்துக்கே ராஜரீக மேன்மையை ஆண்டவர் கொடுத்தார். சவுல் ராஜாவா இருந்தவருக்கு பிறகு யார் ராஜாவாக வரணும்? சவுலினுடைய மகன் தான் ராஜாவாக வர வேண்டும். ஆனால் சவுலுக்கு கிருபை விலகினது. எனவே ராஜாங்கம் சவுலின் குடும்பத்தை விட்டு நீங்கினது. தாவீதுக்கு கிருபை கிடைத்தது. அந்த ராஜாங்க உத்தியோகம், ராஜ பதவி, ராஜா என்கிற அந்த அரச பரம்பரை தாவீதுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் காலாகாலமாக அவன் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அதுதான் கிருபை.
ராஜரீக மேன்மையை தக்க கடைசி வரைக்கும் இருப்பதுதான் கிருபை. இன்னைக்கு ராஜாவா இருந்து ஒரு நாள் தள்ளப்பட்டு போவதல்ல கிருபை. கடைசி வரைக்கும் ராஜாவா இருக்கணும். நம்ம சந்ததியா நம்ம குடும்பம் ராஜ மேன்மையில இருக்கணும். அதுதான் கிருபை. இப்போ கிருபை அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் புரியும். கிருபை 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 சொல்கிறோம். நாம் ராஜாக்கள் ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் எப்போது ராஜாக்களாக இருந்ததான் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதேபோல புதிய பாட்டில் வருகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28-30 வசனங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 28-30 வசனங்கள். தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை கற்பத்தில் சுமக்கிறது தான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு தீர்மானித்தார். அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு தீர்மானித்தார். ஆனால் அந்த உலகத்தில் அன்றைக்கு எவ்வளவோ கன்னிகைகள் இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல. ஒரே ஒருத்திக்கு மாத்திரம்தான் கிருபை கிடைத்தது. மரியாளுக்கு மாத்திரம்தான் இயேசுவை கற்பத்தில் சுமந்து பெற்றெடுக்கிற கிருபை, அந்த பாக்கியம் கிடைத்தது. அதுதான் கிருபையினுடைய மகிமை. அல்லேலூயா. யாருக்குமே இல்லாம ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் வித்தியாசமானதை செய்தார். இயேசுவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சுமக்கிற கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி இன்னும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு மனிதனால் சொல்ல முடியும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்துல யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்பின் மேல கிருபை வைத்து அவனுக்கு தயவு பண்ணினாராம். அதாவது ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உயர்த்துகிற கிருபை. ஹல்லேலூயா. உயர்த்துகிற கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் உயரவே முடியாது. கவனிக்கணும். சிறைச்சாலைக்குள்ள அடைபட்ட ஒரு மனிதன் ஒரு நாளும் ராஜாவாக ஒரு தலைவனாக என்ன செய்ய முடியாது, உயர முடியாது. முடியாத ஒன்று. ஆனால் கிருபை என்பது யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தபடியினால யோசேப்பு எகிப்திற்கு அதிபதியாக தலைவனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். சிறைச்சாலையில் இருந்து அவனை ராஜ அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியாக உயர்த்தினார். அதுதான் கிருபை. அதுதான் கிருபையின் மகிமை. நமக்கு மகிமை, கிருபையின் மகிமை இன்னைக்கு நம்ம மேல காணப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையில உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இந்த கிருபையின் மகிமை நம்ம மேல உதித்தால், இந்த கிருபையின் மகிமை நம்ம மேல காணப்பட்டால் நாம் உயர்த்தப்படுவோம். எல்லாரை பார்க்கிலும் நாம் தாழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். நம்மை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். அழிவிலிருந்து நம்மை தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இப்படி அநேக காரியங்களை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக கர்த்தர் நம்மை வைப்பார். இப்போ ஓட்டில, அதாவது பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்துக்கொண்டால் சிலருக்கு தான் இந்த கிருபை கிடைத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபை என்று வரும்போது இந்த கிருபையின் மகிமை எல்லாருக்கும் கிடைக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் சிலருக்கு தான் இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்துல நான் பாருங்க, எனக்கு மட்டும் அந்த கிருபை இருக்குதுன்னா இல்ல. இப்ப இங்க நீங்க இருக்கிற அத்தனை பேருக்கு கிருபை இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் தான் கிருபையின் மகிமை இருக்கா? இல்ல. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு என்ன இருக்கு? கிருபை
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அத்தனை பேர் ஒரு யோசேப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேர் ஒரு ஆபிரகாமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் லோத்தாக இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தாவீதாக இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் ஒரு மரியாளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படிதானே? நாம் அத்தனை பேரை யாரா? நாம் அத்தனை பேரை யாரா? கிருபை பெற்றவர்கள். நாம் அத்தனை பேரும் மரியாள்கள். ஏனென்றால் அவள் 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து இயேசுவை பெற்றெடுத்தாள். ஆனால் இயேசு இன்றைக்கு நமக்குள்ளே வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். நாம் அவரை சுமந்து திரிகிறோம். அவள் 10 மாதம் சுமந்தாள். நாம் வாழ்க்கையில் எல்லா நாளும் சுமக்கிறோம். நாம் கிருபை பெற்றவர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை கொடுக்கிறோமாக. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவர்கள். கிருபையின் மகிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எபேசியர் நிருபத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபையின் மகிமை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த கிருபையின் மேல கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எந்த கிருபை? கிருபையின் மேல கிருபை. பழைய ஏற்பாட்டில் கிருபை அது சிலருக்கு தான் உரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் உரியது. பழைய ஏற்பாட்டில் கிருபை அதோட முடிஞ்சிடும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் மேல கிருபை. அல்லேலூயா. இது பரிபூரணமான கிருபை. கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால கிருபையின் மேல நாம் கிருபை பெற்றோம். அதனால்தான் மகிமையான கிருபை என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையின் மகிமை என்று எழுதி இருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க கொடுக்க ஐஸ்வர்யமாக ஆண்டவரிடத்தில் இருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும். குறையாத அந்த ஐஸ்வர்யத்தின் கிருபையை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதான் கிருபையின் மேல கிருபை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கிருபையினுடைய பரிபூரணம். யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனால அவருடைய பரிபூரணம் வெளிப்பட்டது. அவருக்குள்ள மாம்ச தன்மை இருந்தது. அந்த மாம்ச தன்மை இந்த உலகத்துக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட போது கிறிஸ்துவினுடைய பரிபூரணம் அடைந்தார். அந்த பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல என்ன செய்தோம்? கிருபையை பெற்றோம். அல்லேலூயா. ஆவியாய் மாத்திரம் தேவன் இருந்தால் நாம் கிருபையின் மேல கிருபையை பெற்றிருக்க மாட்டோம். ஆவியாய் இருந்த தேவன் மாம்சமாய் வந்தார். எனவே கிருபையின் மேல நாம் கிருபையை பெறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த கிருபையின் பரிபூரணத்தை ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பெற்றுக்கொள்கிற கிருபை பரிபூரண கிருபை. ஹalleluya. ஆமென். கிருபையினுடைய பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 5:17 படி கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபையின் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருக்கா? கடைசி வார்த்தை. அவர்கள் எல்லார் மேலும் சொல்லுங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அறகுறையானது அல்ல, முழுமையானதுதான் கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற கிருபை பூரண கிருபை. பூரண கிருபை. சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அத்தனை பேர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அதனால் அவர்கள்
அது பூரண கிருபை உண்டாகிறதுனால இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். கிருபை என்றால் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறேன், கவனியுங்கள். கிருபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் கிருபையின் மகிமை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் கிருபை. நாம் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு பலமாக இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் சாட்சி கொடுக்கும் போதுதான் கிருபை பூரணமாக நாம் அனுபவிக்கிறோம். எனவே கிருபை என்பது நாம் கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சி. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றால் என்ன? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மக்கதோனியா சபை கொடுக்கிற சபையாக இருந்தது. தேவன் தரித்திரம் இருந்தாலும், கொடிய தரித்திரம் இருந்தாலும் கொடுக்கிற ஒரு சபையாக இருந்தது. கிருபை என்றால் என்ன? ஸ்தோத்திரம். தரித்திரத்திலும் கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இதான் கிருபை. கிருபை, 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 கிருபை. ஸ்தோத்திரம். நமக்கு கொடுக்க முடியாம இருந்தாலும், கொடுக்க இயலாம இருந்தாலும் தேவனுக்காக கொடுக்கிறது தான் கிருபை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் கிருபை என்றால் என்ன? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், என் கிருபை உனக்கு போதும், கிறிஸ்துவின் வல்லமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதனில் தங்குவதுதான் கிருபை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிருபைனா என்ன? புதிய ஏற்பாட்டில் கிருபைனா என்ன? கிறிஸ்துவின் வல்லமை ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தங்கணும். என்ன இல்லையா? 2 கொரிந்தியர் ஏதோ யோசிக்கிறீங்க, வசனம் தப்பா இருக்கா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரெக்டா இருக்கா? 2 கொரிந்தியர் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமா விளங்கும். பூரண கிருபை இல்லையா? அவருடைய கிருபை பூரணமா உன் மேல விளங்கும். அப்போ என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். அந்த கிருபை கிறிஸ்துவின் வல்லமையை அவர் மேல தங்கும்படி செய்தது. இன்றைக்கு கிறிஸ்துவின் வல்லமை நம் மேல தங்குகிறது என்றால் நாம் யார்? கிருபையின் மகிமை உடையவர்கள். கிருபையின் மகிமை உடையவர்கள். கிறிஸ்துவின் மகிமை நம்ம மேல இன்னைக்கு தங்கணும். கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கணும். கிறிஸ்துவுக்காக நாம் ஸ்தோத்திரம் கொடுக்கிறவர்களாய் மாறணும். கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக இருக்கணும். இப்படி புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் இந்த கிருபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இப்போ எபேசிய நிருபத்துக்கு வருகிறேன். எபேசிய இன்னும் நான் சொன்னேன், இந்த எபேசிய நிருபத்துல 1வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். எபேசிய 1வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பிரியமானவர்கள், தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதாவது ஸ்தோத்திரம், நரகத்துக்கு தப்புகிற கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கப்பட்ட கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் சுவிகார புத்திரர்களாக இருக்கிறோம். அதான் கிருபை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கிருபையின் மகிமை என்றால் என்ன? இங்க பவுல் எதை காண்பிக்க விரும்புகிறார் என்றால், நீங்கள் எல்லாரும் சுவிகார புத்திரர்கள்.
நம்ம எல்லாரும் யாரும் சுவிகார புத்திரர்கள். சுவிகார புத்திரர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதான் கிருபையின் மகிமை. சுவிகார புத்திரர்கள், அதாவது ஆண்டவர் நம்ம அடாப்ட் பண்ணி இருக்கிறார். நாம் அந்நியர்களா இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை தத்தெடுத்து விட்டார். அல்லேலூயா. அதான் கிருபை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யாரு? தத்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் இன்னைக்கு யாரு? சுவிகார புத்திரர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோட கிருபையினுடைய சுவிகார புத்திரம், இதை குறித்த சில வசனங்களை நாம வேகமாக பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 6, 7 இந்த தொடர்ந்த 2வது அதிகாரத்தை 1வது வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய ஐஸ்வர்யத்தை விளங்க செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை உயிரோடு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவர் நம்மை உட்கார்ந்து செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபையினால நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுதான் சுவிகார புத்திரர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போமாக. எபேசியர் 3வது அதிகாரம் நீங்கள் 3வது வசனம், உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். தெய்வ கிருபைக்குரிய நியமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ கிருபைக்கு உரிய நியமம் என்ன? இன்னைக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் உடன் சுதந்திரர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடன் வாக்குத்தத்தத்துக்கு எல்லாரும் ஆயத்தம் சொல்லுங்க. உடன் சுதந்திரர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம். உடன் சுதந்திரர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். இப்ப கிருபையின் மகிமை உங்களுக்கு புரியணும். கிருபையின் மகிமை என்றால் என்ன? நீங்க இப்ப சுதந்திரவாளிகள், நீங்கள் வாக்கு உடன் பங்காளிகள். இப்ப சொல்றேன் கவனி. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க, ஈசாக்கு, இஸ்மவேல். ஈசாக்கை பார்த்து நேசகுமாரன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஈசாக்கு யாரு? நேசகுமாரன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல அவர் வாழ்ந்தபோது அவரை குறித்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேச குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்னுடைய நேச குமாரன். எப்படி அந்த உரிமை இருக்கிறதோ அதை போலவே இன்னைக்கு தேவன் நம்மையும் பார்க்கிறார். ஈசாக்கை தேவன் எப்படி பார்த்தாரோ ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளியாக உடன் சுதந்திரராக எப்படி பார்த்து இருந்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனாக இருந்தாரோ அதை போலவே இன்றைக்கு நாம் அவருடைய சுதந்திரரும் உடன் பங்காளிகளுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. 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 நாம் இயேசுவுக்கு சகோதரர்களாக இருக்கிறோம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கிருபை யாருக்காக கிடைக்குமா? நீங்க யார் கூட பிறந்தவங்க சொல்லுங்க. உங்களுக்கு அண்ணன் யாரு? உங்களுக்கு தகப்பன் யாரு? உங்க தமையன் யாரு? சொல்லுங்க. உங்க சகோதரராக அவர் இருக்கிறார். இதுதான் கிருபையின் மகிமை. நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, நீங்களும் நானும் பிள்ளைகள். அதுதான் கிருபையினுடைய மகிமை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வாக்குத்தத்தங்கள் பைபிள்ல இருக்கோ அத்தனை வாக்குத்தத்தத்துக்கு நாம் உடன் பங்காளிகள். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள். கலாத்தியருக்கு எழுதினால நிருபம் 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்க யார் சுதந்திரவாளிகள்? சொல்லுங்க. நாம் யார்? சுதந்திரர்கள், சுதந்திரவாளிகள். நாம் புத்திர சுவீகாரத்தை உடையவர்கள். சோதர 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாசிக்க வேண்டாம். 6வது வசனத்தை 7வது வசனத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் இருக்கிறது ஸ்தோத்திரம். என்ன ஆவி? குமாரனுடைய ஆவி. குமாரனுடைய ஆவி. இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் தேவன் அனுப்பி இருக்கிறார். எனவே நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடையது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரன் சுதந்திரம் சுதந்திரன் என்று சொல்கிறதின் அர்த்தத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் சொல்கிறோம் எனக்கு ஒன்றும் இல்லை. நாம் சொல்கிறோம் நான் இந்த உலகத்துல சொல்லுங்க நம்ம அப்பா கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ளது. கைகளை உயர்த்த சொல்லுங்க. அந்த கிருபையின் மகிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையின் மகிமை இன்றைக்கு நம்மை எல்லாம் உடையவர்களாக மாற்றி இருக்கிறது. நாம் எல்லாம் உடையவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, செக்கு எழுதி ஆண்டவங்க கையில் என்ன செய்தாரு? கொடுத்துட்டாரு. ஆனா அதை என்ன செய்ய முடியல, நம்ம அது புரியல. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, செக்கை கொடுத்துட்டாரு, செக் ஸ்லிப் இப்ப நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம தான் எடுத்துக்கிடணும், அதை யூஸ் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் புத்திரர்கள். ஈசாக்கு பெரிய பிள்ளை ஆகிட்டான். இப்போ அவன் சுதந்திரவாடி. அதுக்கப்புறமும் எனக்கு அவன் அதை அனுபவிக்காம இருப்பானா? நிச்சயமாக அப்பாவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளை என்ன செய்வான்? அனுபவிப்பான். நம்முடைய தேவனுடைய எல்லா நன்மைகளையும், தேவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் 2 வருஷம் சீக்கிரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15, 17 வசனங்கள். 15வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பயப்படுகிறதுக்கு அடிமத்தனத்தின் ஆவியை பெறாம். யார் யாரும் பயந்துகிட்டு ஏசப்பாட்ட ஜெபம் பண்றீங்க? பயந்துகிட்டு யார் யாரெல்லாம் கேட்குறீங்க? கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ கொஞ்சம் பயமா இருக்கு ஜெபம் பண்ணும்போது, கிடைக்குமோ கிடைக்காதோ பயப்படுறதுக்கு என்ன இல்லை, நாம அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா எனக்கு வேணும். எங்களுடைய தலையில சொல்லு, அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவை, இது உங்களுடைய தேவை, இது என்னுடைய தேவை, இது உங்களுக்கு உரியது, அது என்னுக்கு உரியது. ஸ்தோத்திரம். அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது நாம் மறுபடியும் எத்தனை வசனங்களை நாம் காண்பிக்க முடியும்? 9வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மாம்சத்தினுடைய பிள்ளைகளானவர்கள், பிள்ளைகள் அல்ல,
தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. பத்திரம் உங்க கையில கொடுத்துட்டாரு. சுவிகார புத்திரன். இப்ப நீங்க என்னுடைய பிள்ளை, நீங்க தான் எனக்கு பிள்ளைங்க அப்படின்னு பிள்ளைங்க புத்திரன் இல்ல, அந்த அடப்படியாச்சு. சட்டப்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எந்த சந்தேகமும் இதுல கிடையாது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அத்தாரிட்டி அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு என்ன இருக்கு? இப்ப நமக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இப்ப கிருபையின் மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம அப்ப எழுந்து பிரகாசிக்கணுமா? பிரகாசிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். உன் வழி வந்தது, எழுந்து பிரகாசி. உன் வழி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையின் மகிமை நம்மை பிரகாசிக்க வைக்கிறது. உரிமையோடு இந்த உலகத்தில் அவருடைய சுதந்திரத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வைக்கிறது. இந்த கால வேளையில இந்த கிருபையின் மகிமையை, இந்த குளோரியஸ் கிரேஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த மகிமை நம்ம மேல காணப்படுகிறது. இந்த மகிமை நம்ம மேல இருக்கிறது. ஆனா அநேகருக்கு தெரியல. எனக்குள்ளே மகிமை இருக்கா? எனக்குள்ளே அதிகாரம் இருக்கா? எனக்குள்ளே வல்லமை இருக்கா? உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.